So same Danksuria variety. So almost no latex. I have not wiped out any latex now. Almost no latex. See the very very appealing color. தமிழக பல விவசாயிகளுக்கு டாங்ஸுரியா வெரைட்டி அதே படம் 2 பீஸாக கட் பண்ணி அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிறகு பால் துடைக்கல. 2ஆக கட் பண்ணப்போ கொஞ்சம் துடைச்சிருந்தேன். பட் அது கட் பண்ண பிறகு சுத்தமாக பால் இல்லை, எங்கேயுமே பால் தெரியல. 7+ days, பட் இன்னும் நசன்னு ஆகலை பழம். அதனால் ஒரு லாங் ஷெல்ஃப் லைஃப் உள்ள வெரைட்டி, எஸ்பெஷலி ரெட் வெரைட்டியை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டாங்ஸுரியா வெரைட்டி நம்ம ரெஃபரன்ஸ் வெரைட்டியாக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து ரெஃபரன்ஸ் வெரைட்டி எடுத்துக்கக்கூடிய திறனுள்ள ஒரு வெரைட்டி, பொட்டென்ஷியல் வெரைட்டி. So while qualifying any new red varieties, right, definitely this red variety of Danksuria red could be a potential check variety as a reference variety, wherein one can use the characteristics of this variety as a reference for qualifying any new varieties, especially in India for commercial cultivation. Okay, I will show the rind also, just to visualize how much blackish or brownish it turned out, but still the fruit is intact. See here, brownish patches, but the fruit is still intact. Even in this, you see, the fruit is still intact. ஸோ இந்த பழம் வந்து பார்க்குறப்போ தோலெல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக மாறினாலும் பட் வந்து பழம் வந்து கெடலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக தோல் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, காஞ்ச மாதிரி. பட் இந்த இடத்துல பாருங்கள், பழம் நசனசனாக இருக்கா, அந்தளவுக்கு இல்லை பாருங்கள். ஸோ ஒரு யூனிக்காக இருக்குது, ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, நல்ல ஷெல்ஃப் லைஃப் உள்ள வெரைட்டி இது. So but smell is a little different compared to yellow varieties. All red varieties I see the almost same smell. So for first few instances we need to get adapted to this smell, little bit different smell. But once we start liking, we may get used to it. So all red varieties are almost the same smell, not as yellow varieties. Yellow varieties are the dominant smell, very pleasant aroma. But red varieties have mild aroma and it's a very different aroma. தமிழக பல விவசாயிகள் ஸோ ரெட் வெரைட்டிஸ் எல்லாமே பொதுவாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா இருக்கும். இது எல்லோ வெரைட்டிஸ் போல் வருது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டாமினன்ட் ப்ளசன்ட் அரோமா இருக்காது, ஒரு மைல்டு அரோமா தான் தெரியும், ஒரு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் அரோமா அது ரெட் வெரைட்டிஸ் எல்லாமே. அதனால் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ரெட் வெரைட்டியோட அரோமா வந்து இனிஷியல் அக்செப்டன்ஸ் தேவைப்படும். ஒன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்ட பிறகு அந்த பழத்தோட கிறிஸ்பினஸ்ஸு, என்னோடய ஷெல்ஃப் லைஃபு, என்னோடய சுவை, என்னோடய கலர் அப்பீலிங், இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த அரோமா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காது.